ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோல குரு பயிற்சியின் மூலம் பெண்களுக்கு எப்படி இருக்கும், குரு பயிற்சியில் தொழில் எப்படி இருக்கும், விருச்சக ராசிக்காரர்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும், விருச்சக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம், குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனி ஸ்டேட்மெண்டா பார்க்க போறோம். அதற்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. விருச்சக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறுவதால் மிகவும் சிறப்பான நல்ல பலனை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரப்போகின்றது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலம் தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடின உழைப்பிற்கு வெற்றி. நீங்கள் செய்யும் வேலைக்கு ஏற்ற பலனை தாமதமானாலும் நிச்சயம் கிடைக்கும். எவ்வளவுதான் கடினமா உழைக்கிறோமே, நமக்கு ஒரு வெற்றி கிடைக்காதா அப்படின்னு நீங்க நினைக்கும் போது கண்டிப்பா அந்த வெற்றி தாமதமானாலும் கட்டாயம் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இந்த காலத்துல சோர்வடையாமல் கண்டிப்பா உங்க கடின உழைப்பை மட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வாருங்க. அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு புதிய இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. வங்கி மூலம் கடன் பெற்று தொழிலை பெரிய அளவில் விரிவுபடுத்துவீர்கள். பண வரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொருளாதார நிலை கணிசமாக உயரும். பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். இன்சூரன்ஸ் மூலம் லாபம் அல்லது பூர்வீக சொத்துக்களின் மூலம் திடீர் பணவரவு கிடைக்க வாய்ப்புள்ளது. சுப செலவுகள் அதிகரிக்கும். கையில் பணம் வந்தாலும் குடும்பத்தில் சில சுப செலவுகளும் வரலாம். விருச்சக ராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். குடும்பத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும். புதிய ஆடைகள் மற்றும் தங்க நாணயங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சொந்தமாக தொழில் செய்யும் பெண்களுக்கு நல்ல லாபமும் வியாபாரத்தில் முன்னேற்றமும் காணப்படும். விருச்சக ராசிக்கார மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கல்வி மற்றும் அறிவு சார்ந்த விஷயங்களில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைவீர்கள். உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு ஆசைப்பட்ட நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும். இப்ப விருச்சக ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கணவன் மனைவி இடையே அன்பும் நம்பிக்கை மற்றும் பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும். பிள்ளைகள் படிப்பில் மற்றும் திருமண காரியங்கள் கைகூடி வரும். வீட்டை புதுப்பித்தல் அல்லது புதிய சொத்துக்கள் வாங்கும் பேச்சுக்கள் சாதகமாக முடியும். இந்த ஒரு விஷயத்துல நீங்க கவனமாகவும் இருக்கணும். கோபத்தை குறைத்து படபடப்பாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். அதே போல அதிக வேலை பளு காரணமாக மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வு ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் கவனமும் தேவை. உயரமான இடங்களில் வேலை செய்யும் போது லிஃப்ட் மற்றும் படிகள் ஏறும் போதும் கவனம் தேவை. இப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நீண்ட நாட்களாக குழந்தை பேரு தள்ளி போன தம்பதியர்களுக்கு இருந்த மருத்துவ அல்லது ஜோதிட ரீதியான தடைகள் விலகும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகி குடும்பத்தில் மழலை சத்தம் கேட்கும் யோகம் இந்த ஆண்டு இருக்கின்றது. ஆனால் ஒரு சில விஷயங்கள்லையும் கவனமா இருக்கணும். இப்போ ஒரு சிலர் IVF, IUF இது போன்ற மருத்துவ சிகிச்சை மேற்கொள்பவர்களுக்கு அந்த மருத்துவ சிகிச்சை வெற்றியில் முடியும். இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு நல்ல சாதகமான முடிவையே நீங்க எதிர்பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்களோ இருக்கட்டும், இல்ல விருச்சக ராசிக்காரர்களே, குரு பார்வை உங்களுக்கு பாதுகாப்பை தந்தாலும் 2026இல் ராகு கேது மற்றும் சனியின் நிலைகள் கணக்கில் கொண்டு கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். சரியான நேரத்தில் சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும். கர்ப்ப காலத்தில் தேவையில்லாத நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. லிஃப்ட் படிக்கட்டு ஏறும் போதும் குளியலறை போன்று வழுக்கும் இடங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். தேவையற்ற பயம் மற்றும் மன அழுத்தத்தை தவிர்த்து எப்போதும் சந்தோஷமாகவும் ஆன்மீக சிந்தனையுடன் இருப்பது நல்லது. ராகு கேது சனி இந்த 3 கிரகங்களும் சரியான இடத்துல இல்லை. நிறைய பெண்களுக்கு கருத்தரித்தாலும் அந்த கருவை காப்பாற்றுவதில் சற்று கவனம் இருக்கத்தான் வேணும். இந்த அனைத்து பலன்களும் ஒரு பொது பலன்களே. இது உங்களுக்கு ஒரு 30% நல்ல பலனை தரும். அது ஏங்க 30% தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய ஜாதகத்துல ராசி அப்படிங்கிறது 30% தான் வேலை செய்யும். அடுத்தது லக்கணம். உங்களுக்குன்னு ஒரு தனி லக்கணம் இருக்கும். அந்த லக்கணம் 30% வேலை செய்யும்.
அது அல்லாது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் மற்றும் உங்களுடைய ஜாதகத்தின் சுய கட்டங்களே எல்லாம் சேர்த்து தான் 100% வேலை செய்யும். இப்படி உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கா, அந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு முழுமையா உங்க வாழ்க்கையில இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு சரியான தசாபுத்திகள் நடக்கின்றது, லக்கணமும் சிறப்பாக இருக்கின்றது அப்படிங்கிறது அர்த்தம். இல்ல ஒரு சில பலன்கள் நல்லாதாங்க சொன்னாங்க. ஆனாலும் நமக்கு ஏதோ ஒரு எல்லாமே நல்லாலாம் நடக்கலையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய லக்னாதிபதியோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தின் தசாபுத்தியோ சரியில்லை அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.